ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஜனவரி 26, 2026 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். கோடிக்கணக்கில் செலவு செய்து தான தர்மங்கள் செய்வதில் பெருமையில்லை. உங்கள் சிந்தனைகள், சொற்கள் மற்றும் செயல்கள் பிரேமையில் தோய்ந்திருக்க வேண்டும். உங்களுடைய சக மனிதர்களின் துன்பத்தை போக்க முயற்சி செய்யுங்கள். உங்களை நீங்கள் நேசிப்பதைப் போல் அனைவரையும் நேசியுங்கள். இதுவே உங்கள் தர்மம். தர்மம் என்றால் தான தர்மங்களை செய்வது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய இதயத்தை தார்மீகமான உணர்வுகளால் நிறைத்து சுயநலத்தையும் பேராசையையும் கைவிட வேண்டும். சமுதாய நலனை எப்போதும் மனதில் கொண்டிருங்கள். உங்களுடைய சக மனிதர்களை மற்றவர்கள் என்று கருதாதீர்கள். உங்களுடைய பிரேமையை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நட்புணர்வுடன் வாழ்ந்து ஒற்றுமையை வளர்த்து கொள்ளுங்கள். பிரேமையால் மட்டுமே மற்றவர்களின் இதயங்களை வென்று அவர்களை நல்மாற்றம் செய்ய முடியும். எனவே பிரேமையை வளர்த்து கொண்டு அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதே இப்போதைய தேவையாகும். இறைவன் மீது பிரேமையையும் தீனர்களிடம் பரிவையும் வளர்த்து கொள்ளுங்கள். இதுவே கல்வியின் சாராம்சமாகும். உங்கள் பெற்றோருக்கு சேவை செய்து அவர்களை மகிழ்வியுங்கள். வீட்டில் உங்கள் தாய்ப்படும் துன்பத்தை பற்றி கவலைப்படாமல் உங்கள் பிரேமையை மற்றவர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்வதால் என்ன பயன்? உங்கள் பெற்றோரை நேசிப்பதும் அவர்களுக்கு சேவை செய்வதும் உங்களுடைய தலையாய கடமை. அதன் பின்னர் உங்கள் பிரேமையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வீக அருளுரை, அக்டோபர் 23, 2004 மற்றவர்கள் மீதான வெறுப்பை கைவிட்டு பரஸ்பர நல்லிணக்கத்தையும் நட்புறவையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என தர்மத்தின் பாதை மக்களுக்கு அறிவுறுத்துகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.